100 நாள் வேலை திட்டம் ஐக்கிய அப்போ வந்து செயல்படுத்த பேரை மாற்றுறது எந்த அளவுக்கு பாதிப்பு? பெரிய பாதிப்பு, இது பெரிய பாதக செயல். நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இது மகாத்மா காந்தி படுகொலைக்கு ஈடான படுகொலை. 2வது முறை காந்தி அவர்களை கொண்டு இருக்காங்க. இது பழைய திட்டம், நாங்க அறிமுகப்படுத்தின திட்டம் அல்ல. நாங்க அறிமுகப்படுத்தின திட்டத்துல 4-5 விஷயத்த சொல்றேன். நாங்க அறிமுகப்படுத்தின திட்டத்துல நாடு முழுவதும் வேலை நடக்கும். இப்ப அப்படி இல்லை. மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறிப்பிட்ட பகுதிகளை அறிவிப்பாங்க. அந்த இடத்துலதான் வேலை நடக்கும். 1. 2வது, நாங்க அறிவித்த திட்டத்துல வேலை கேட்டு வேலை கொடுக்கணும். வேலை கேட்டா வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்காட்டி வேலையின்மை அலவன்ஸ் உண்டு. இப்ப அப்படி இல்லை. வேலை கொடுத்தாதான் நீங்க வேலை கேட்க முடியும். நாங்க அறிவித்தது டிமாண்ட் ட்ரிவன். வேலை கேட்டா கொடுக்கும். இவங்களது சப்ளை ட்ரிவன். வேலை கொடுத்தாதான் வேலை கேட்க முடியும். வேலை கொடுக்காட்டி, அந்த பகுதியை அறிவிக்காட்டி, வேலை கொடுக்காட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. பட்டின் தான் இருக்கணும். 2. 3வது, நாங்க அறிவித்த திட்டத்துல மத்திய அரசு முழு சம்பளத்துக்கு பொறுப்பு. பொருள்கள்ல 90% மத்திய அரசுடைய பொறுப்பு. 10% தான் மாநில அரசுடைய பொறுப்பு. இப்ப அப்படி இல்லை. மொத்த செலவுல 60% தான் மத்திய அரசுடைய பொறுப்பு. 40% மாநில அரசுடைய பொறுப்பு. மாநில அரசே ஏற்கனவே பணத்தட்டுப்பாடு, வருவாய் தட்டுப்பாடு, கடன் வாங்குறாங்க. மத்திய அரசுடைய ஒப்புதலோடு கடன் வாங்குறாங்க. 40% மாநில அரசுடைய பொறுப்புன்னா எத்தனை மாநிலங்கள் இதை செய்யும்? என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மாநிலம் பூர்வதையும் அறிவிச்சிடாத, ஒரு 4 ஜில்லாவை அறிவின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆண்டு முழுவதும் அறிவிக்காதீங்க, ஒரு 2 மாசத்துக்கு அறிவிங்கன்னு சொல்லுவாங்க. மாநில அரசு பெரிய நிதி சுமையை சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அதனால இது நாங்க அறிவித்த திட்டத்துக்கு நேர் எதிரானது. இது கேரண்டியே கிடையாது. நாங்க அறிவித்த திட்டம் கேரண்டி, உத்தரவாதம். இப்ப யாரு கேரண்டி? மத்திய அரசுக்கும் கேரண்டி கிடையாது, மாநில அரசுக்கும் கேரண்டி கிடையாது. இது நாங்க அறிவித்த மகாத்மா காந்தி பெயரால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சிதைத்து புதைத்து விட்டார். இது இவங்க சொந்த திட்டம். அதுல வாயில நுழையாத பேரு, யாருக்கும் பொருள் புரியாது. மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம்னா எல்லாருக்கும் புரியும். எல்லா மொழிகளிலையும் அது மொழிபெயர்த்தா மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம். இப்ப என்ன பேரு? ஜி ராம்ஜி. அதுல ராம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த ராமுக்கு ஆருக்கு ஒரு வார்த்தை, ஏக்கு ஒரு வார்த்தை, எம்முக்கு ஒரு வார்த்தை. அவங்களுக்கே புரியாது. இதுல ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்கள்ல எழுதுறாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்தி பேசுற எம்பி, இந்தி மட்டும் தெரிஞ்ச எம்பி மக்கள் இத படிச்சாங்கன்னா ஒன்னும் படிக்கவே முடியாது. ஆங்கில எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. ஹிந்தி அல்லாத எம்பிக்கள், இந்தி அல்லாத மக்கள் இத படிக்கலாம், ஆனா புரியாது. ஜி ராம்ஜினா யாருக்காவது புரியுதா? எனக்கு தெரியாது. ஜி ராம்ஜின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்துல பேசும்போது
நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பிரதமராக பேசுகிறார். இந்த மோசமான திட்டம், ஆனால் என்னுடைய அரசியல் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்றால், இந்த திட்டத்தை ரத்து செய்யாதீர்கள். இந்த திட்டம் என்பது காங்கிரஸ் அரசினுடைய, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய தோல்வியுடைய நினைவு சின்னமாக இருக்கும். அப்படி சொன்னார். It will be a monument to UPA's failures அப்படின்னார். உங்களுடைய ஆட்சி படுதோல்வி அடைந்த ஆட்சி, அந்த படுதோல்வியுடைய நினைவு சின்னமாக இந்த திட்டம் இருந்துட்டு போகட்டும்னு சொன்னார். இப்ப 10 ஆண்டுகள் கழித்து இந்த திட்டத்தை படுகொலை செய்து, இதுல யாரு பயன்பெறாங்க? 12 கோடி மக்கள் இந்த திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க. 8 கோடியே 60 லட்சம் பேர் ஜாப் கார்டு, வேலை அட்டை இருக்கு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 6 கோடி பேர் வேலை பார்த்த இடத்துல இப்ப 4 கோடி 4.5 கோடி தான் வேலை பார்க்கிறாங்க. 100 நாள் இவங்க கொடுத்ததே கிடையாது. சராசரி 50 நாட்கள் தான் கொடுக்குறாங்க. சம்பள பாக்கியே 10,000 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு. ஆக இந்த திட்டத்தை குலைப்பது, சிதைப்பது, புதைப்பதுதான் இவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அதற்காகத்தான் போராட்டம், பேட்டி, உரை. தேர்தல்ல இது தலையான பிரச்சனையாக இருக்கும். தலையான பிரச்சனையாக 12 கோடி மக்கள்ல யாருக்காவது பணம் தட்டுப்பாடுன்னா, இந்த வேலைக்கு போய் 250 ரூபாய் 290 ரூபாய் சம்பளம் வாங்கினா அந்த வீட்டுல அடுப்பு எரிக்கலாம் ராத்திரியில. இப்ப பட்டினியாத்தான் படுக்கணும். 120 கோடி பேரும் பட்டினியா இருக்கணும்னு சொல்லலாம். ஆனா கீழ்மட்டத்துல இருக்க 12 கோடி மக்கள் இந்த திட்டத்தை நம்பி இருந்தாங்க. அவங்க வயிற்றிலே அரசு அடித்திருக்கிறது. அவர்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் இந்த அரசு. 125 நாளா ஏன் 200 உயர்த்த வேண்டியதானே? நீங்க கொடுக்கறது சராசரி 50 நாட்கள். 100 எட்டல. 100 எட்டாத போது 125 ஏன் 250 ஆக்கலாம்ல? அது ஒண்ணும் அர்த்தம் இல்லையே. ஐயா, 26ல தமிழ்நாடு தேர்தல் வருது. நம்ம தமிழ்நாட்டுல தேர்தல் வியூகங்கள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணிகள் அமைக்கிறாங்க. நம்ம இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு நம்ம தேர்தல் வியூகம் அமைச்சிருக்கோம். எந்த மாதிரி 26 எலெக்ஷன் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அறிவித்ததை தான் நான் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிறோம். அவர்களோடு தேர்தல் உடன்பாடு, தொகுதிகள் பங்கீடுக்காக 5 பேர் கமிட்டி நியமித்திருக்காங்க. அந்த 5 பேர் கமிட்டி ஒரு முறை திமுக தலைவரை சந்தித்திருக்கிறார்கள். நான் ஒரு கமிட்டி அமைப்பேன். நான் கமிட்டி அமைத்த பிறகு 2 கமிட்டிகளும் பேசலாம்னு சொல்லியிருக்கிறார்கள். 2 கமிட்டிகளும் பேசி அவர்கள் தலைவர்களுக்கு அறிக்கை கொடுத்த பிறகு தலைவர்கள் பேசி முடிவெடுப்பாங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சியில செய்த தவறுகளை பாஜக அரசு திருத்தி வரதாகவும், அதே போல வாக்கு வங்கியில ஊடுருப்பவர்களை நம்பி காங்கிரஸ் கட்சி இருக்கனாலதான் SIR தொடர்ச்சியா எதிர்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி மோடி பேசியிருக்காரு. SIR எதிர்க்கலையே. இப்ப SIR பத்தி தான் பேசினேன். ஒரு ஊர்ல மட்டும் 13 பேரு உயிரோடு இருக்காங்க. அவங்க விடுபட்டு இருக்காங்க. இறந்தவர்களை விட்டுருங்க, இரட்டை பதிவை விட்டுருங்க, முகவரியே இல்லாம இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேரை முகவரி இல்லாதவ தெரியும்? 66,44,881 பேரு தமிழ்நாட்டுல முகவரி இல்லாம இருக்காங்களா? உங்களுக்கு எத்தனை பேரு தெரியும் முகவரி இல்லாதவர்கள்? எனக்கு யாரும் முகவரி இல்லாதவர்களை தெரியாது. அந்த கார்பரேஷன்ல தூய்மை பணியாளர்கள் ஏதோ முகவரியில இருக்காங்க. முகவரியே இல்லாம 9 பேரு தமிழ்நாட்டில் இருக்கிற 9 பேர்ல ஒரு ஆளுக்கு முகவரியே கிடையாதா? இதை விட ஒரு வேடிக்கையை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ ஒரு ஊரா உதாரணத்தை சொல்றேன். 13 பேர் அந்த வாக்குச்சாவடியில விடுபட்டு இருக்காங்க. அந்த 13 பேர் உயிரோடு இருக்காங்க, வீட்டுல இருக்கிறாங்க, முகவரி இருக்கு.
அந்த 13 பேரையும் குறிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு தோழர். அவங்க 13 பேரையும் சேர்க்கறதுக்கு முயற்சி நடந்தது. இது இது ஒரு மிகப்பெரிய மோசடி தமிழ்நாட்டுல. இது ஒன்னும் பின்தங்கிய மாநிலம் அல்ல, காட்டுப்பகுதி மாநிலம் அல்ல, வனப்பகுதி மாநிலம் அல்ல, மலைப்பகுதி மாநிலம் அல்ல. இதுல பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்க மாநிலம். இதுல 8 கோடி பேர்ல 66,44,000 பேரு முகவரி இல்லாம இருக்காங்கன்னா இதை யாராவது நம்புறீங்களா? அது எப்படி முகவரி இல்லாம இருக்க முடியும்? இறந்து போனார்னு சொன்னா எனக்கு புரியுது, இரட்டை பதிவுன்னா எனக்கு புரியுது, இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காருன்னா எனக்கு புரியுது. முகவரி இல்லாம இருக்காம வட மாநிலங்கள்ல வந்து கிறிஸ்தவ மக்கள் யாரு எஸ்ஐஆர் பணியை செய்யும் போது அவர் தமிழ்நாடு அரசனுடைய ஊழியர் அல்ல, அவர் தேர்தல் ஆணையத்தின் ஊழியராக மாறினார். ஒண்ணு புரிஞ்சுங்க, எஸ்ஐஆர் பணி செய்பவர் தமிழ்நாடு அரசனுடைய ஊழியர் அல்ல. அந்த நாளுக்கு அந்த நேரத்துக்கு அவர் தேர்தல் ஆணையத்தின் ஊழியர். தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், அவரை பதவியை விட்டு கூட நீக்கலாம். அதனால அவருக்கு தமிழ்நாடு அரசனுடைய ஊழியர்னு நினைக்காதீங்க. வட மாநிலங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் மீதோ மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார், அவர் தேர்தல் அதிகாரியா பணியாற்றும் போது அவர் தமிழ்நாடு அரசுடைய பணியாளர் அல்ல. வட மாநிலங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் மீதும் கிறிஸ்தவ பொருட்களை விற்பனை செய்தவங்க மீதும் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவாங்க, ஒரு பக்கம் 11 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையில நரேந்திர மோடி கலந்து கொள்வாங்க. இது என்ன வேடிக்கை? இதெல்லாம் நல்லவேளை மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் காலத்துல நடிச்சு நடிகர் திலகம்னு பேர் எடுத்தார். இந்த காலத்துல நடிகர் திலகம்னா முதலமைச்சர், பிரதம மந்திரி. அதெல்லாம் தேர்தல் வாக்குகள் பதிவான பிறகு, வாக்கு எண்ணிக்கை நடந்த பிறகு பீகாரை போன்று தமிழ்நாட்டிலே நாங்கள் வெல்வோம்னு சொல்லி அமித்ஷாவோட வியூகம் வந்து எப்படி இருக்கும்? அவர் சொல்லட்டும், அவரு அப்படிதான் சொல்லுவாரு. வேற என்ன சொல்லுவாரு? நாங்க தோப்போம்னா சொல்லுவாரு. ஒரு கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் எங்க கட்சி தோக்கும்னா சொல்லுவாரு. விஜய் வருகை திமுக கூட்டணிக்கு சவால் இருந்ததா இருக்கு. அதை பத்தி எல்லாம் என்ன கருத்து கேட்காதீங்க. நாங்க தலைமையுடைய அறிவிப்பின்படி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிறோம். அவர்களோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 பேர் கமிட்டி அமைத்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி பேசிய பிறகு, அறிக்கை தந்த பிறகு இரு தலைவர்களும் பேசி முடிவெடுப்பாங்க. நன்றி.